நீ நான் குழந்தை என்னையும் தொட்டு தூக்கி துவள வச்சு கொஞ்சி குலாவி குதூகலிக்கும் அந்த நாள் எப்போ வரும்? சங்கரும் உமாவும் ஒன்னா படிக்கலங்கிற விஷயம் சித்ரா மூலமா தான் தெரிய வந்துச்சு. கடைசியில அந்த பொண்ணு மூலமா தான் எல்லாருக்கும் உண்மை தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். உங்க அத்தை எதையும் வெளிப்படையா பேசிடுவாங்க, அது என்னமோ உண்மைதான். ஆனா நீங்க சங்கரோட அம்மா அப்பா கிட்ட அப்படியே பேசுறீங்க. பாக்குறதுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் வாட்ட சாட்டமா நல்லாதான் இருக்கீங்க. ஆனா அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு அக்காவோட ஒரு மாத்திரை எனக்கு கிடைச்சது தெரியுமா? அதே மாதிரி எனக்கு ஒரு மாத்திரை எனக்கு கபட்ல கிடைச்சது. சரி, அதை எடுத்து அக்கா கிட்டே கொடுத்துடலான்னு நினைச்சேன். ஆனா அக்கா தானே இப்ப பார்க்க மாட்டேன்ல. சரி, தூக்கி போடலான்னு வெளியே வந்தா கரெக்டா ஈஸ்வரி அக்கா அப்ப வந்தாங்க. அவங்க நிலைமையே எடுத்து சொன்னாங்க. சரி, வீணா போற மாதிரி ஈஸ்வரி அக்காக்காவது யூஸ் ஆகுமேன்னு அந்த மாத்திரையை அவங்க கிட்ட கொடுத்தேன். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்காம தேவையில்லாம எதுக்குங்க இப்படி கோவப்படுறீங்க? இது பாரு ஜோதி, உனக்கு குழந்தை உண்டாகுமான்னு என்னைக்குமே நான் உங்ககிட்ட கேட்டதில்ல. என்ன மருந்து எப்பயாவது கேட்டிருக்கலாம். அப்போ கூட உன் சிரிச்ச முகத்தை பார்த்த உடனே நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். இது பாரு, நீ மாத்திரை சாப்பிட்றியங்கிற கவலையை விட அதனால உன் உடம்புக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமோன்ற பயம்தான் எனக்கு. நீங்க என் கூட எப்பவுமே இருக்கும்போது எனக்கு எப்படி பயம் வரும்? பயத்துக்கு வேணாதான் பயம் வரும். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சரி, இது பாரு, நாளைக்கு நம்ம 2 பேரும் மனோன்மணி நர்சிங் ஹோம் போறோம். டாக்டர் மனோன்மணியே பார்க்குறோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நம்ம நடந்துக்கலாம். சரியா? உங்க ஆசையா நான் கெடுக்க விரும்பல. டாக்டர் கிட்ட போனோம், அவ்வளவுதானே? போலாம். ஓகே. சித்ரா, உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லுவீங்க, சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ நீங்க இப்படி சொல்றத நினைச்சா கஷ்டமா இருக்கு. ஏன்? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பவுமே மனைவி கையால சாப்பிடுறதுதான் புருஷனுக்கும் சந்தோஷம், மனைவிக்கும் சந்தோஷம். இன்னைக்கு திடீர்னு இங்க வந்தீங்க, பசி எடுக்குதுன்னு சொன்னீங்க, நானும் சாப்பாடு போட்டேன். என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? ஏய், இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க நல்லா தான் இருக்கோம். நான் நம்பணுமா? ஏன் இப்படி சொல்ற? இல்ல, இந்த மாதிரி சிரிக்கிறீங்க. எப்படி? ஒரு ஜீவன் இல்லாத சிரிப்பு, ஜீரணமாகாத சிரிப்பு. ஏன் மறைக்கிறீங்க? உங்க சிரிப்போட அர்த்தம் எனக்கு தெரியாதா? நீங்க உண்மையிலேயே சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்களே ஏற்படுத்திக்கிட்ட கற்பனை. உங்களுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட இப்போ ஏன் நீங்களே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? வீட்ல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, இதே கேள்வி என்ன ஊசியா துடைக்குது சித்ரா. ஏன் வீட்ல சண்டையா? ஆமா. யார் கூட? அப்பா அம்மா கூட. அப்பா அம்மா கூட தானே சண்டை, பொண்டாட்டி கூட இல்லையே. அவங்கள போட சொல்லி சாப்பிடுறது, அவங்க கையதான் பிடிக்க முடியலன்னு சொன்னீங்க, சாப்பிட கூட முடியாதா என்ன? நீங்க தானே சொன்னீங்க உங்க 2 பேருக்கும் முதலிரவே நடக்கலன்னு. தப்பெல்லாம் உங்க 2 பேர் மேலேயும் வச்சுக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட சண்டை போடுறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சித்ரா, நான் கட்டிக்கிட்ட மனைவி உன் குணத்துல பாதியாவது இருக்கலாம். இல்லையே. எப்படி சொல்றீங்க? இப்போ நீ கோயிலுக்கு புறப்பட்டு இருப்ப, அந்த சமயம் பார்த்து நான் வீட்டுக்கு வருவேன். நீ என்ன சொல்லுவ? நீங்க வந்துட்டீங்க, நான் அப்புறமா கோயிலுக்கு போறேன்னு சொல்லுவேன். வெளியூர் டான்ஸ் ப்ரோக்ராம் போறதா இருந்தா கூட
நீங்க இல்லாம நான் வெளியூர் போக மாட்டேன் அப்படின்னு அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிடுவேன். ஆஸ் அ ஃப்ரெண்ட் உனக்கு இருக்கிற அந்த அன்பு அக்கறை கூட என் மனைவி உமாக்கு என் மேல இல்லை. சாதாரண விஷயத்த கூட பிடிவாதம் பிடிக்கிறா. அப்படிப்பட்டவ கூட காலத்துக்கும் எப்படி என்னால சுகமா வாழ முடியும்? நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். உங்க மனைவி புதுசா கல்யாணம் ஆனவங்க, ஏதாவது சாக்கு சொல்லி பேசியிருப்பாங்க. அதுக்காக மொத்தமா உங்க மேல குத்தம் படுறத என்னால ஒத்துக்க முடியாது. பெண்ணுக்கு பெண் சிபாரிசா? இல்ல, நியாயம், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை 2 பேருக்கும் தேவைன்னு சொல்றேன். என்னமோ 2 பேருக்குமே பிடிவாதம் இருக்கு. அது என்னன்னு தான் நானும் கேக்குறேன். கணவன் மனைவிக்குள்ள ரகசியம் இருக்கிறது அதிக பிரசங்கித்தனம். எதுவா இருந்தாலும் உங்க வைஃப் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது தானே? ஆதரவா பேசி ஆஸ்வாசப்படுத்துவேன்னு பார்த்தா அவளுக்கு பறிஞ்சு பேசி அவ பேர்ல பாசத்தை பொழிற. ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியுங்கிற பலவீனமான கருத்துக்கு நீயும் உடந்தையா சித்ரா? பின்ன 2 பேரும் இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு வீம்பா இருக்க போறீங்க? உங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க பேசாம பொம்மை கல்யாணத்துக்கே போயிருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த பொம்மைங்களாவது காலம் முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களை மாதிரி எதிரும் புதிருமா இருக்காது. நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற சித்ரா. உங்களை நான் இன்சல்ட் பண்றேனா? என்ன சொல்றீங்க? உங்களை அந்த மாதிரி கெட்டு போகணும்னு நான் நினைக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஆமா, என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க மனைவி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, எப்ப கூட்டிட்டு போறீங்க? கட்டாயம் கூட்டிட்டு போறேன். நீங்க என்ன கூட்டிட்டு போங்க, மத்ததெல்லாம் உங்க மனைவி கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி, டைம் ஆயிடுச்சு சித்ரா, நான் கிளம்புறேன். பாய். சரி. உமா, பாலை கையில கொடுக்க மாட்டியா? ஒரு நிமிஷம். உமா, இந்த பால் தயிராகும், மோராகும், வெண்ணெயாகும், நெய்யாகும். அப்படித்தான் ஒரு பொண்ணும். ஒரு பெண் நாணப்படுவா, வெட்கப்படுவா, கூச்சப்படுவா, கடைசியா ஒரு குழந்தைய பெத்தெடுப்பா. சில பெண்களுக்கு சந்தோஷம், சில பெண்களுக்கு ஆனந்தம், சில பெண்களுக்கு குதூகலம், எல்லாமே இருக்கும். ஆனா குழந்தை மட்டும் இருக்காது. புருஷனையே எப்பவும் குழந்தையா நினைச்சிட்டு இருப்பா. நீ, நான் குழந்தை. என்னையும் தொட்டு தூக்கி துவள வச்சு கொஞ்சி குலாவி குதூகலிக்கும் அந்த நாள் எப்போ வரும்? உமா, கதவு ஏன் சாத்தன? உங்களை தொட்டு நான் சந்தோஷப்படுத்தணும்ல, கொஞ்சி குலாவி குதூகலப்படுத்தணும்ல. இதெல்லாம் கதவு திறந்திருந்தா முடியுமா? இப்ப நான் தயார், நீங்க ஏன் என்னால முடியாதா? உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? என்னால முடியும். ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். புருஷனை கற்பழிக்க எந்த பொண்ணாவது துணிவாளா? இல்ல நீங்க தான் என்ன பலவந்தப்படுத்த முடியுமா? என்னால முடியாது. உங்களால முடியும். இங்க நமக்குள்ள கட்டுக்காவல்னு எதுவுமே இல்ல. உங்களால என்ன தொட முடியுமா? என்னால முடியுங்க. முடியாது.
என்னைக்கு என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அன்னைக்கே என் மனசு தொட்டுட்டீங்க. தினம் தினம் மனசார உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை கட்டுப்படுத்த உங்களால முடியுமா? உமா, வெயில்ல காயும் போதுதான் நிழலோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அது இயற்கையானது. என்ன வெப்பமா பார்த்துட்டு மனசுங்கிற நிழல்ல ஒதுங்க பாக்குற அந்த சுகம் நிரந்தரமா இருக்காது. இருக்கும். அதான் நம்ம பெண்களோட சிறப்பு. கடல் கடந்து போயிருக்கிற கணவனை இங்க இருந்தபடியே மனசார நினைச்சு சந்தோஷப்படுற பெண்களை உங்களுக்கு நான் காட்டட்டுமா? இந்த திடம், வைராகியம், சாத்தியம் இதெல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் உண்டு. நீங்க ஒரு டாக்டர், இது கூட உங்களுக்கு தெரியல. ஆக நீ சொல்ற அந்த மனசுங்கிற நிழல் உனக்கு எப்பவும் போதுமா உமா? என்னால வாழ முடியும், ஆனா உங்களால முடியாது. உன் கழுத்துல இருக்கிற சிவலிங்க சங்கிலிய கழட்டவே மாட்டேன்னு ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற உமா? கழட்ட முடியும், இப்பவே கழட்ட முடியும். ஆனா ஒரே ஒரு உத்தரவாதம். சொல்லுவோமா, நான் என்ன செய்யணும்? 40 நாள் நீங்க என் கூட வரணும். எங்க வரணும்? சிவன் கோயிலுக்கு. சிவன் சன்னதியை சுத்தி வரணும். ஒரு மண்டலம் நீங்க சிவனை சுத்தி வருவேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. இப்பவே, இந்த நிமிஷமே நான் இதை கழட்ட தயாரா இருக்கேன். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் உமா? எல்லா சூத்திரத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கு. அது ஆர்க்மெட்டிஸா இருந்தாலும் சரி, தாமஸ் ஆல்வா எடிசனா இருந்தாலும் சரி, அந்த வழிமுறையில போனாதான் சூத்திரத்துக்கு அர்த்தம் புரியும். நாற்பது நாள் என் கூட சிவன் கோயிலை சுத்துங்க. இந்த சிவலிங்க சங்கிலிய நான் எடுத்துடுறேன். என்ன, எங்க போறீங்க? இப்பவே பாதி ராத்திரி ஆயிடுச்சு. மீதி ராத்திரியும் நான் வீணாக்க விரும்பல. அப்போ படுக்கையில படுங்க. எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போறீங்க? தினம் போறது தானே உமா. ஒண்ணு நீ போவ, இல்ல நான் போவேன். இன்னைக்கு நானே போறேன். ஏன், கட்டில்ல படுக்க உங்களுக்கு பயமா? பயமா? நீதான். நானும் படுத்துக்கிறேன். எத்தனை நாளைக்குதான் இப்படி மாறி மாறி போய் கட்டாந்தரையில படுத்துக்கிறது? உன் பக்கத்துலயா? இல்ல, நான் உங்க பக்கத்துல. வேண்டாம்ப்பா. ஏங்க, உங்களுக்கே பயமா இருக்கோ? உங்க மேல நம்பிக்கை இல்லையா? நான் ஏன் பயப்படணும்? பக்தி நிறைய இருக்கிறவங்களுக்கு பயம் அதிகமா இருக்கும்னு நீங்க தானே சொன்னீங்க. உங்களுக்கு தான் அது இல்லவே இல்லையே, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? என் பக்கத்திலே படுங்க. அதுல என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உண்மையிலதான் ஒன்னு நம்ப முடியாது. வேண்டாம். குட் நைட். எங்க, நான் சங்கர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன இது திடீர்னு இப்படி சொல்லாம கொள்ளாம போனா என்ன அர்த்தம்? அதான் நேத்தே சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல ஜோதி. சங்கர் அம்மா கிட்ட வேற வரேன்னு சொல்லிட்டேன். போயிட்டு வந்துட்டேனே. அங்க போய் நீ என்ன பண்ண போற? கவலைப்படாதீங்க, நல்லபடியா எல்லாம் முடியும்னு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுவ. அது நீ போன் போட்டே சொல்லிடலாம்ல. அங்க போய் தான் சொல்லணுமா? என்னங்க இது, சங்கர் வீடுன்னு ஏதாவது ஒரு பேச்சு எடுத்தாலே நீங்க இவ்ளோ எரிச்சலாறீங்க. என்னங்க பிரச்சனை? நான் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் வந்தா ஏதோ மந்திரவாதி குகைக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. எதையும் யாரும் வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க.
சங்கர் வெளிப்படையா பேசுவான், ஆனா அவனும் எதுவும் பேச மாட்டேங்கிறான். மத்தவங்க பேச்ச கேட்கவா வேணும்? இத பாருங்க, நான் வரதா சங்கர் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். பாவங்க, அவங்களும் வயசாயிடுச்சு. ஏதோ மனசுல இருக்கிற குறைய ஒருத்தருக்கு சொன்னா மனசு ஆறுதலா இருக்கும். போயிட்டு வந்துடுறேனே. சங்கர் அம்மாவுக்கு சமாதானம் சொல்லிட்டு வந்துருவ. ஆனா வீட்டுல சங்கர் இல்லைனாலும் உமா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சமாதானம் சொல்லுவ? போன முறை நான் போனப்ப உமா கிட்ட பேசினேன். நான் ஏதோ ஒரு கேள்வி கேட்டா அவ சரியாவே பதில் சொல்லல. ஏதோ அப்பா அம்மா திருப்திக்காக அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அப்ப இப்பவும் பொய் சொல்லதான் போறேங்கிற? என்னங்க நீங்க சங்கர் பொய் சொல்லும் போது நான் சொல்றதுக்கு என்ன? அன்னைக்கு நீங்களும் ரகுவும் சங்கர் கிட்ட பேசினீங்கல்ல, அப்ப என்ன அவர் பிடி கொடுத்து பேசினாரா? சரி, சித்ரா என்ன சொன்னா? சங்கரும் உமாவும் ஒன்னா படிக்கலங்கிற விஷயம் சித்ரா மூலமா தான் தெரிய வந்துச்சு. கடைசியில அந்த பொண்ணு மூலமா தான் எல்லாருக்கும் உண்மை தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. என்னைக்கு சங்கர் என்கிட்டயே உண்மையை மறைச்சானோ அந்த விவகாரம் சீக்கிரம் முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க அந்த சங்கர் கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம இருக்காரு. அவரு கல்யாணமே ஆகலைன்னு எல்லாரும் வருத்தப்பட்டோம். இப்ப ஏண்டா கல்யாணம் ஆச்சுன்னு எல்லாரையும் வருத்தப்பட வைக்கிறாரு. இத பாரு, இப்ப சொல்றேன் ஜோதி, உமா கிட்ட எந்த குறைபாடும் இருக்காது. எல்லாம் இவன் பண்ற வேலைதான். ராஸ்கல், நாம சண்டை போட்டப்பெல்லாம் அங்கிருந்து ஓடி வந்து நம்மளை சமாதானப்படுத்துவான். இப்ப நாம சமாதானப்படுத்த போனா நம்மள சமாளிக்கிறான். சரிங்க, எதுக்கும் நான் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். உன்னை திருத்தவே முடியாதா? எவ்வளவு சொல்லியும் போறேன்னு சொல்ற. சரி, போயிட்டு வா. ஆனா ஒருவேளை சங்கர் உமா பிரச்சனைக்கு இதுதான் காரணம்னு தெரிஞ்சா நீ எதையும் பேசிக்க கூடாது. நீ பாட்டுல வீட்டுக்கு வந்துரு, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரியா? சரி, வரேன். உமா, உமா. ஜோதி, வாங்க ஜோதி. என்ன ரொம்ப நாளா ஆளையே காணும்? எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? உங்களை எப்படி மறக்க முடியும்? சங்கருக்காக சிதம்பரத்துக்கே உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்னால மறக்க முடியுமா? ஆமா, வீட்ல யாரும் இல்லையா? அம்மா அப்பா எங்க? அத்தையும் அம்மாவும் வெளியே போயிருக்காங்க. வர நேரம் தான். நீங்க உட்காருங்க. நல்ல வேலை, ரொம்ப நல்லதா போச்சு. ஏன் அப்படி? இல்ல, கொஞ்சம் மன விட்டு பேசலாம்னு பார்த்தேன். அம்மா இருந்தாங்கன்னா தொண ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. இல்ல ஜோதி, அத்தை வெகுளித்தனமா பேசுவாங்க. ஆனா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்த கொஞ்ச நாள்லயே அத்தைய பத்தி இவ்ளோ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அத்தை எப்படி பேசுறாங்களோ இல்லையோ, ஆனா நீங்க தான் உள்ளோன வச்சுக்கிட்டு வெளியே வேற மாதிரி பேசுறீங்க. என்ன சொல்றீங்க? உங்க அத்தை எதையும் வெளிப்படையா பேசிடுவாங்க, அது என்னமோ உண்மைதான். ஆனா நீங்க சங்கரோட அம்மா அப்பா கிட்ட அப்படியே பேசுறீங்க. அவங்கள என் அம்மாக்கு மேல நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும், உமா, கல்யாணம்ங்கிறது எதுக்கு பண்றாங்கன்னு தெரியுமா? இது என்ன கேள்வி? ஆணுக்கும் பொண்ணுக்கும் கல்யாண வயசு வந்துட்டா பண்ணுவாங்க. ஏன் நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் அப்படித்தானே பண்ணிக்கிட்டீங்க? ஆனா நாங்க சந்தோஷமா இருக்கோம். எனக்கு மட்டும் என்ன குறைச்சல்? நல்லதானே இருக்கேன். நீங்க உங்க மாமனார் மாமியார் கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்கல. அவங்களோட அன்பு உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. சங்கரும் நீங்களும் எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். நல்லதா இருக்கும். லாஸ்ட் டைம் வரும்போது நீங்க என்ன சொன்னீங்களோ அதே பதில் தான் இப்பவும் சொல்றீங்க. பாக்குறதுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் வாட்ட சாட்டமா நல்லாதான் இருக்கீங்க. ஆனா அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க என்னமோ 5-6 குழந்தைக்கு தாயான மாதிரி பேசுறீங்க.